எப்பவுமே வீக்கெண்ட் ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரைடே என்ன நடந்தது அப்படின்னு காமிச்சிட்டு தான் வீக்கெண்ட் ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் விஜய் சேதுபதி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டும் பொழுது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை 2 பேரை தவிர்த்து வேற யாரையுமே காட்டலை. அது யாரு அப்படின்னா கம்ருதீனும் பார்வதியும் தான். இவங்க காலையில் எழுந்து சண்டை போட்டது, திரும்பவும் ஒன்று சேர்ந்தது, திரும்பவும் சாயங்காலம் சண்டை போட்டது, திருப்பி நடுராத்திரி 1 மணி வரைக்கும் சண்டை போட்டு இவங்க பிரிஞ்ச விஷயத்தை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகாஸ்ட் பண்ணாங்களே தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 9 பேரை சுத்தமாக காட்டவே இல்லை. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த கம்ருதீனும் பார்வதியும் வீட்டில் என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள கண்டிக்காமல் ஒரு ரெட் கார்டு கொடுக்காம உள்ளே வச்சிருக்கிறதுக்கான முக்கிய காரணம் அவங்க 2 பேரை வச்சு தான் இப்போது இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸை ஓட்டணும் அப்படின்றதுக்காக தான். ஏற்கனவே இவங்க 2 பேர் பேசுறதை கேட்டு கேட்டு நமக்கு கடுப்பாக தான் ஆகுது. திரும்பவும் ஃப்ரைடே எபிசோடில் இவங்கள தான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ஆச்சு. அதில் கானாவின் கரெக்டாக ஒரு கவுண்டர் ஒன்று போட்டார். என்ன அப்படின்னா, இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்வதி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, நீ உன்னோட நடிக்கிற வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். இந்த வீட்டில் இப்போ உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாததுனால தான் இது மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சூப்பரான விஷயத்தை எடுத்து சொன்னார். பார்த்தீங்களா? அது ஒன்று தான் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த வீக்கெண்டு ஷோவில் எனக்கு பிடிச்ச விஷயமா என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முதல்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பார்வதி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க அப்படின்றத வீட்டில் இருக்கவங்க ரொம்ப அழகாக ப்ரூஃபோடு நிரூபிச்சது. விஜய் சேதுபதி கேட்க அந்த இடத்துல பார்வதியோட முகம் மாறினது. அதை எப்படியாவது சமாளித்து பேசலாம் அப்படின்னும் போது அந்த இடத்துல விஜய் சேதுபதி பாரு இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத பாரு அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த இடத்துலலாம் பார்வதியோட முகம் மாறுச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்வதி அந்த இடத்துல அசிங்கம் தான் பட்டாங்க. இது இப்போ கிடையாது, வாரம் பண்ணுவாங்க. ஒரு வாரம் தப்பு பண்ணிட்டாலாவது அடுத்த வாரம் அதை திருத்திப்பாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைய வரைக்கும் அவங்க திருந்தாம தான் இருக்காங்க. அதுவும் இந்த வாரம் பார்வதி பற்றி ஒவ்வொருத்தரும் சொல்லும்பொழுது, அது ஒரு கானா வினோத்தாக இருந்தாலும் சுபிக்ஷாவாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க விளக்கமாக சொன்ன விஷயம் பார்வதியை ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது.